துபாயில் வந்தும் கூட நம்ம ஊர் பழக்கம் போகவே மாட்டேங்குதுங்க. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரு கட்டை பேக்கை எப்படி வச்சு தூக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. மளிகை கடைக்கு தான் போயிட்டு வந்தோம். என்ன மளிகை கடை, எங்கே இருக்குது, என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம ஊரில் எப்படி மளிகை கடை இருக்கோ அதே மாதிரி இங்கே ஹோல்சேல் கடையும் இருக்குது, ரீட்டைல் கடையும் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்காதது கூட இங்கே கிடைக்குதுங்க துபாயில். பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பயிருங்க இருக்குது, எல்லாமே இருக்குங்க. சோளம், கம்பு, ஸோ நட்ஸு, ஏலக்காய். பாருங்கள், ஏலக்காய் எவ்வளோ வெரைட்டி ஏலக்காய். காஃபி கொட்டையும் வாங்கியிருக்கு பாருங்கள். அதுவும் இங்கே வேணுங்கிறத எடுத்து இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கடை தான் இது. எல்லா பொருளும் இருக்குது. இந்த பாருங்கள், கார மிட்டாய், சுக்கு, மிளகு, இந்த என்ன சொல்லுவாங்க, பிசின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இது, வெல்லம், புளி, பெருங்காயம், நெய் எல்லாமே இருக்குங்க. இது ஒரு ஹோல்சேல் மளிகை கடை. என்ன வேணுனாலும் நம்ம எவ்வளோ வேணுனாலும் எடுத்து நம்ம பேக்கில் போட்டு எவ்வளோ கேஜி வேணுமோ அளவாக அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கடைக்கு தான் நாங்கள் வந்தோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இங்கே ராய், கம்பு, சோளம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போய்க்குவோம். என் பையனுக்கு இந்த மிட்டாய் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால இங்கே வந்தானா இந்த மிட்டாய் எடுத்துக்குவான். ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த தேரெல்லாம் போகும்போது கோயில்களில் விற்பாங்களா சின்ன சின்ன உருண்டை ஒயிட் கலர் மிட்டாயாட்டை. ஸோ அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் எடுத்துட்டான். நம்ம ஊரில் கிடைக்காத பொருள் மாதிரி இங்கே கிடைக்குதுங்க. அவ்வளோ இருக்குது. அவ்வளோ இந்த ராய் பவுட்ரு, கம்பு பவுட்ரு, சோள பவுட்ரு, பாசிப்பயிறு பவுட்ரு எல்லாமே கிடைக்குதுங்க. கிடைக்காத பொருள் இங்கே கிடையாது. ஸோ எவ்வளோ வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். என்ன கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும், நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி நம்ம ஊரில் இருக்க அத்தனை ஐட்டமும் இங்கே இருக்கும். இங்கே தான் கூட்டமும் அவ்வளோ கூட்டமும் வரும். ஸோ எல்லா ஹோட்டல்காரங்க இங்கே தான் மொத்தமாக அள்ளிட்டு போவாங்க. சில்லறையாகவும் எடுப்பாங்க, மொத்தமாகவும் எடுப்பாங்க. நாங்கள் கொஞ்சமாக தான் எடுப்போம். மந்த்லி ஒன்ஸ் தேவையானதை எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் தேடினதை ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அதனால் வந்துட்டேன். இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சிப்ஸு, முறுக்கு எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லாமே மாவு வகைகள். இது தைலம். இது என்ன யூஸ்ன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்து போடுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.